ஒரு முக்கியமான கூறுகளில் ஒன்று, ஒரு மதர் போர்ட் இல் நீங்கள் காணும் முக்கியமான கூறுகளுள் சிப்செட் ஆகும். பழைய மதர் போர்ட்ஸ் பல்வேறு சிப்ஸ்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருந்தன. இது மதர் போர்ட் இல் பரவலாக இருந்தன. அவைகளுக்கு காரணமாக பஸ் கண்ட்ரோலர்ஸ், மெமரி கண்ட்ரோலர்ஸ், கீபோர்ட் கண்ட்ரோலர்ஸ் போன்ற பல சிப்ஸ் இருந்தன. கணினி பொறியாளர்கள் அதிகமான சிப்ஸ் எண்ணிக்கையை குறைத்து அவற்றை கூடுதல் இடத்தில் மிகச்சிறிய வடிவில் வைத்திருக்க முடிவு செய்தனர். பல்வேறு சிப்ஸ்களை மூதர் போர்டில் பரவலாக வைத்திருந்ததைப் போல வேறு சில சிப்ஸ் தவிர்க்க மையமாக வைப்பு செய்து அதே வேலையை செய்யப்பட்டது. அதற்கேற்ப சிப்செட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய சிப்ஸ்காட் சேவையில் உள்ளது. சிப்செட்டின் பணி CPU, பெரிஃபெரல்ஸ், பஸ் ஸ்லாட்ஸ் மற்றும் மெமரி இடையே தரவுகளை சரிசெய்யும். கம்ப்யூட்டரின் அனைத்து பகுதிகளும் CPUக்கு தங்கள் தகவல்களை சிப்செட் மூலமாக பரிமாறுகிறார்கள். சிப்செட்டில் 2 சிப்ஸ் உள்ளன, ஒன்று நார்த் பிரிட்ஜ் மற்றும் மற்றொன்று சவுத் பிரிட்ஜ். வடக்கு பகுதியில் இடம் கொண்டிருக்கிறது. நீங்கள் மதர்போர்ட் ஐ நேராக பார்க்கிறீர்கள் எனில் இது CPU உள்ள இடத்திற்கு அருகிலுள்ளது மற்றும் CPUக்கு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இது CPUக்கு நேரடியாக மெமரி மற்றும் AGP அல்லது PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ்க்கு இணைக்கப்பட்டுள்ளது. CPU-ஐ மெமோரி மற்றும் AGP அல்லது PC எக்ஸ்பிரஸ் பாஸ் கிண்ணங்களை பார்வையிட நார்த் பிரிட்ஜ்-க்கு செல்ல வேண்டுமென்றால் முதல் முறையாக நார்த் பிரிட்ஜ்-க்கு செல்ல வேண்டும். இது CPU, AGP அல்லது PCI எக்ஸ்பிரஸ் இடையே தகவல்களை தொடர்புடைய மெய்யுற வாய்ச்சாலியை உள்ளிடுகிறது. மற்றொரு சிப் தெற்கு புராஜ் என்று அழைக்கப்படுகிறது. இது மோதர்போர்ட் இன் கீழே அல்லது தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. PCI பஸ் ஸ்லாட்ஸ் அருகிலுள்ள இடத்தில். தெற்கு பாலம் PCI பாஸ் ஸ்லாட்ஸ், SATA மற்றும் IT இணைவுகள் மற்றும் USB பகுதிகளுக்கு இணைக்கிறது. எனவே சவுத் பிரிட்ஜ் மதர்போர்ட் இன் கீழ் உள்ள பகுதிகளுக்கு பொறுப்பானது. வடக்கு பாலம் மேல் பகுதியில் பொறுப்பு வகிக்கின்றது. CPU-க்கு கீழ் பகுதியில் நேரடி இணைப்பு இல்லை. எனவே PCI, USB, IDE அல்லது SATA போர்ட் CPU-க்கு தகவல்களை செய்முறைப்படுத்த வேண்டுமானால் தகவல்களை முதலில் சவுத் பிரிட்ஜ் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நார்த் பிரிட்ஜ் மூலமாக CPU-க்கு செல்ல வேண்டும். வடக்கு பாலம் தென் பாலம்க்கு அருகில் வேகமானது, ஏனெனில் CPU, PCIe, AGP மற்றும் மெமோரி ஆகியவை மதர்போர்ட் இன் மிகவும் பயன்பாட்டுக்கேற்ப உள்ள கூறுகள். அவை உயர்ந்த வேகங்களில் செயல்பட வேண்டும். சவுத் பிரிட்ஜ் இன் மூலம் PCI பஸ், SATA மற்றும் ITE இணைப்புகள் மற்றும் USB போர்டுகளை தொடர்பு காட்டுவதற்கான காலங்கள் வேகத்தில் சற்றே மந்தமாக வேலை செய்கின்றன. எனவே பொதுவாக வேகமான கூறுகள் நார்த் பிரிட்ஜ்க்கு இணைக்கப்பட்டுள்ளன, மந்தமான கூறுகள் சவுத் பிரிட்ஜ்க்கு இணைக்கப்பட்டுள்ளன. நார்த் மற்றும் சவுத் பிரிட்ஜ் இரண்டு கூறுகள் மதர்போர்ட் இன் பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்புகளை பஸ் என்று அழைக்கப்படும் பாதைகளைக் கொண்டு வேலை செய்கின்றன. பஸ் என்பது மதர்போர்ட் இல் உள்ள பஸ் என்று அழைக்கப்படும் பாதைகளைக் கொண்டு வேலை செய்கின்றன. கூறுகள் மத்தியில் தரவுகள் மற்றும் சிக்கல்களை பயணிக்க அனுமதிக்கும் பாதைகள் அமைப்பு. மதர்போர்டில் பல்வேறு வகை பஸ்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அவை வேகம் மற்றும் குறைந்த அளவில் மாறுபடும். எடுத்துக்காட்டாக, ஒரு பஸ் வேகம் 66 மில்லியன் சுற்றங்களில் தரவுகளை அனுப்ப முடியும் என்பதை குறிக்கிறது. பஸ் வேகம் அதிகமானால் கணினி அதிகமாக தரவுகளை அனுப்ப முடிகிறது. இது கணினியின் செயல்திறனை மேம்படுத்துகிறது. மதர்போர்ட் இன் பஸ் வேகத்திற்கு பொதுவாக ஃப்ரண்ட் சைட் பஸ் இன் வேகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃப்ரண்ட் சைட் பஸ் என்பது CPU மற்றும் நார்த் பிரிட்ஜ் சிப்செட் இடையே உள்ள தொடர்பு ஆகும்.